வணக்கம்மா. வரலட்சுமி பூஜைய சிம்பிளா செய்யறது எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நம்ம வீட்டுல செல்வம் பெருகும், அதே மாதிரி கணவனோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அப்படின்னா கல்யாணம் ஆன பெண்கள் தான் இந்த பூஜையை செய்யணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லம்மா. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க பெண்களும் இந்த பூஜையை தாராளமா செய்யலாம். இப்ப அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூஜைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டேன். லைட்டு, தோரணம், பூவு எல்லாம் இந்த அளவுக்கு நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் செய்யலாம். அப்படி இல்லை, இப்படி மணக்கட்டையை போட்டு ஒரு நல்ல துணியை விரிச்சு அழகா பண்ணலாம். வாங்க செய்யறத பார்க்கலாம். வரலட்சுமிக்கு புடவை கட்டி அழகு பார்க்க போறோம். நான் ஜாக்கெட்டு பிட்டு வாங்கி நல்லா இப்படி மடிச்சு தேய்ச்சி ஏற்கனவே நான் வச்சிருக்கேன். இப்போ இதுல அப்படியே நடுவுல ஒரு பின்னு குத்தணும். பின்னு குத்திட்டு அப்படியே கலசத்துல தூக்கி வைக்கணும். இந்த பக்கம் ஒரு பின்னை குத்தணும். முன்னாடி மடிச்சு அழகா ஒரு பின்னு குத்திருக்கேன். நல்லா அழகா மடிச்சு விட்டுருக்குல்ல. இப்ப பின்னாடி ஒரு ஊக்கு குத்திடணும். பாருங்க, அழகா மடிச்சு முன்னாடி ஒரு ஊக்கு பின்னாடி ஒரு ஊக்கு அழகா இருக்குல்ல. அடுத்ததா இந்த கலசத்துக்குள்ள 3/4 வாசி தண்ணி ஊத்தணும். தண்ணியை ஊத்திட்டு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், கொஞ்சம் வாசனம் உள்ள பூ, 5 ரூபாய் நாணயம் இதெல்லாம் கலசத்துக்குள்ள போட்டுக்கிறணும். இப்படி மங்களமான பொருள்கள்லாம் இந்த கலசத்துல போறதுனால நம்மளுக்கு லட்சுமியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 5 பொருட்களுக்கும் செல்வத்தை இழுக்கிற சக்தி இருக்கு. அதனால இந்த 5 பொருட்களும் நீங்க கண்டிப்பா போடணும். கலசம் ரெடி ஆயிருச்சு. அப்படியே தூக்கி வைக்க கூடாது. இது ஒரு தாம்பூலம் வச்சு அதுக்கு மேல பச்சரிசி அப்படியே போட்டு அப்புறமா தான் இந்த கலசத்தை தூக்கி அப்படியே வைக்கணும். நல்லா இருக்குங்களா? பாருங்க, லட்சுமி கலசம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. புடவெல்லாம் கட்டி அழகா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா லட்சுமி தாய்க்கு முகம் பண்ண போறோம். இப்படி அழகான தேங்காய் ஒண்ணு எடுத்துட்டு சுத்தி வர இருக்கிற இதெல்லாம் கழிச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு ஃபுல்லா மஞ்சள் பூசணும். இந்த குடுமையில மஞ்சள் படக்கூடாது. சுத்தி வர அழகா பூசிடணும் மஞ்சள். அம்மாவுக்கு பாத்தீங்களா அழகா மஞ்சள் பூசி பொட்டுலாம் வச்சாச்சு. இப்ப அப்படியே எடுத்துட்டு போய் அழகா கலசத்துல வைக்க போறோம். வச்சாச்சு. இப்போ நகை போட போறோம். நகையெல்லாம் போட்டாச்சு. நீங்க பித்தளை நகை போடணும்னு நினைச்சா கூட பித்தளை புது நகையை தான் வாங்கி போடணும். இன்னும் அடுத்தது பூ வைக்க போறோம். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் சில்வர் செம்புல வைக்கவே கூடாது. இந்த பித்தளை செம்புல தான் நீங்க வைக்கணும். லட்சுமி தாய் சூப்பரா ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு என்னென்ன விளக்கேற்றிட்டு என்னென்ன படைக்கணும்னு இப்ப நான் காமிக்க போறேன். லட்சுமி தாய்க்கு இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். நான் பால் பாயாசம் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்களும் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டை பண்ணி வச்சு சாமி கும்பிடணும். கூடவே திராட்சை, முந்திரி, ஏலக்காய் இது 3 கண்டிப்பா வைக்கணும். பணத்தை இழுத்து கொடுக்குற சக்தி இருக்கு. அதனால இது கண்டிப்பா வைங்க. அடுத்ததா பழங்கள் வைக்க போறேன். பழங்கள் 3, 5, 1 வைக்கலாம். நான் இன்னைக்கு 3 பழம் தான் வச்சிருக்கேன். மாம்பழம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம். கடைசியா பெண்மையை குறிக்கிற பொருட்கள் கண்டிப்பா இது எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜாக்கெட் பிட்டு, வளையல், குங்குமம் இது வச்சாலே போதும். நம்ம குடும்பம் நல்லா அழகா சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுதான் இந்த தட்டெல்லாம் நம்ம வைக்கிறோம். அவ்வளவுதாமா. இப்ப எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சுட்டு லட்சுமி பாடல் தெரிஞ்சா பாடுங்க. இல்லாட்டி ஓம் லட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி தீப ஆராதனை காட்டிட்டீங்கன்னா பூஜை நல்லபடியா முடிஞ்சிருமா. முக்கியமா அன்னைக்கு லட்சுமிய கும்பிடுறது அஷ்ட லட்சுமிய கும்பிடுறதுக்கு சமம்மா. இந்த பூஜையை ஒரு நாள்ல முடிக்கணும், இல்லாட்டி 3 நாளையில முடிக்கணும். ஒருவேளை இன்னைக்கே நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த மனைய வடக்கு பக்கமா கொஞ்சம் தள்ளி வைங்க. அப்படி தள்ளி வச்சாலே இந்த பூஜை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்மா. அதே மாதிரி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நேரம் விரதம் இருக்கலாம். இல்ல இந்த விரதம் இருக்க முடியாதவங்க மனப்பூர்வமா லட்சுமி தாயை கும்பிட்டாலே போதும். நம்மளுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நம்பி கும்பிடுங்க, நல்லதே நடக்கும்.